சார் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சில பேர் மட்டும்தான் அவங்களோட டெபியூ படத்துடைய அந்த லெகசியை வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து கேரி பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. சில நடிகர்கள் மட்டும்தான் அதை அவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியுது. அந்த வரிசையில் தலைவாசல் விஜய் சார் அவரோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எப்போதுமே ரொம்ப ரியலாக ஆத்தென்டிக்காக இருக்குது. ஸோ இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான ரோலில் வந்து சார் இருக்காங்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தலைவாசல் விஜய் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், ஊடக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நிறைய ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நான் பார்த்தேன், அண்ட் ஆடிட்டர் கிவிங் அன் இனாகுரல் ஸ்பீச் நார்மலி டசன்ட் ஹேப்பன். ஏன்னா ஆடிட்டர் எப்பவுமே கடைசியில் தான் வருவாங்க. விஜய் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன் அண்ட் த வே ஹி ஸ்போக் அபவுட் த ஃபிலிம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டியன் வந்து கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி மணிவர்மன் ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு ரொம்ப சின்ன கதாபாத்திரம் பட் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னாரு. எத்தனை நாள் ஒர்க்குன்னு கேட்டேன். ப்ராப்ளி ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 days இருக்கும் சார், ஒரு நாளில் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா. ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் லுக்கிங் பேக், என்னுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் என்னுடைய சினிமா கேரியரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மகாநிதி படமாகட்டும், மகளிர் மட்டும் படமாகட்டும், இல்லை சண்டைக்கோழி படமாகட்டும், 2 or 3 scenes only I'll come. பட் அந்த இம்பேக்ட் அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணது வந்து டெஃபினெட்லி இன்றைக்கும் வந்து எங்கே போனாலுமே அந்த கேரக்டர் பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கதையை கேட்டுட்டு மணி வந்து என்கிட்ட சொல்லும்போது, ஓகே மணி, ஐ டெஃபினெட்லி டூ இட் ஃபார் யூன்னு. ஸோ ஒரு விஷயம் நான் மணிக்கிட்ட நான் வந்து வாட் ஐ அப்ரிஷியேட் இஸ், ஒரு கன்விக்ஷன் இருக்கிற டைரக்டர், என்ன வேணுங்கிறது மட்டும் கரெக்டாக எடுக்கிற ஒரு டைரக்டர். அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஹரி சார் கூட ஒரு 5-6 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எப்படின்னா, ஹீ வில் ஒர்க் வித் அன் எடிட்டட் வேர்ஷன் இன் இஸ் மைண்ட். அவருக்கு வந்து இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்லாம் எடுத்துக்கலாம், நம்ம எது போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ திங்க் சிங்கம் 2, நான் வந்து அந்த ஹீரோயின் என்னுடைய பொண்ணையை கொலை பண்ணுற ஒரு சீனு, நாளைக்கு அந்த சீன் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து பெரிய ஒரு ஓகே என்னுடைய பொண்ணையை நான் கொலை பண்ணுறேன், ஏன்னா ரஹ்மானுக்கு வந்து அவள் வந்து ஏதோ பண்ணுறா அப்படின்ற கதையில் வரும். எனக்கு ஒரு ஃபுல் டே ஒர்க் இருக்கும், மென்டலி ஐ ஷுட் கெட் ப்ரிப்பேர்டுன்னு. பட் அந்த சீன் பண்ணும்போது சூர்யா வந்து அந்த படியில் ஏறி போகும்போது கீழே நான் ஒரு ஈஸி சேரில் உட்காந்துருக்கேன். இவர் சொல்கிறாரு, சார் மேலே போய் உங்கள் பொண்ணுடைய பாடி இருக்குது. ஹரிசன், நான் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணேன், ஆல்ரெடி டெட், அது அண்டர்ஸ்டுட் சார், அது நீங்கள் மேலே போயிட்டு கொலை பண்ணிட்டீங்க. சூர்யா சார் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வராரு. அந்த படி இறங்குற டைமில் எனக்கு நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னாரு. சார் அப்போ நான் இந்த கொலை பண்ணது இல்லை, அதெல்லாம் அண்டர்ஸ்டுட் சார், அந்த ஒரு 7-8 seconds தான் எனக்கு வந்து அந்த ஷாட் வேணும் அப்படின்னார். ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னா பண்ணும்பொழுது அது ஒரு 17 seconds 18 seconds வந்து, சார் இது ரொம்ப ஜாஸ்தி சார், எனக்கு ஒரு 10 second 11 second தான் வேணும் அப்படின்னாரு. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 ரிஹர்சல் பார்த்துட்டு போனேன். அது மாதிரி மணி வந்து நான் ஒர்க் பண்ண அந்த ஒரு 2 days வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் ஹீல்ஸே, சார் எனக்கு இதுதான் வேணும் சார், எனக்கு 1 more ட்ரை பண்ணலாமா சார், 1 more பண்ணலாமா சார் இது. ஸோ இன் தட் சென்ஸ் அ டைரக்டர் வித் அ கன்விக்ஷன் இட்ஸ் வெரி ரேருங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு அந்த ஃபிலிம் ஃபுட்டேஜ் எடுக்கும்பொழுது ரீடேக்கெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு காசு நிறையா செலவாகும். ஆஃப் லேட் சிப்பில் வந்ததுக்கப்புறம் எத்தனை டேக் வேணாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணலான்னும் பொழுது யுவர் விஷன், யுவர் இமேஜினரி ஸ்ட்ரக்சர் டுவர்ட்ஸ் த சீன், டுவர்ட்ஸ் த ஷார்ட்ஸ், யூ ஷுட் பி 100% ஷுவர். ஏன்னா கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோ என் மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கன்விக்ஷன் மணி ஐ ரியலி அப்ரிஷியேட் வித் யூ ஆஃப் வாட் எவர் ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் டன் இன் திஸ் 32 years. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து லைஃப்பில் வந்து என்னுடைய குழந்தைகள் 2 பேருமே ஸ்விம்மர்ஸ்ன்றதால அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் மேக்ரோ செகண்ட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். ஒரு நொடி வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றோன்றதுக்கு ஐ திங்க் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லுவாங்க, அந்த ஒரு செகண்டில் வந்து அமோகம் வந்து said ஓகே ஃபைன், ஐ வாட்ச் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி மேக் யூ நெக்ஸ்ட் ஃபிலிம்னு. ஸோ காட் பிளெஸ் யூ. அண்ட் கேமராமேன் கேஜி, ஐ திங்க் நமக்கு மலையாளத்தில் ஒர்க் செய்திருக்கணும்ல மோனே, வெரி ஏபிள் கேமராமேன். அண்ட் மலையாளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா they are so dedicated and wonderfully energetic people. அந்த மலையாள படம் லொக்கேஷனில் போகும்பொழுது உங்களுக்கு வந்து எனி டைம் எப்போ பார்த்தாலுமே ஒரு ஜோஷோட ஒரு எனர்ஜியோட இருப்பாங்க. அந்த ஒரு ஜோஷ், அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு வைப்
இந்த ஹோல் டீம் கிட்ட இருக்கு. தமன் டவுன் டு அர்த் பர்சன். உங்களை மாதிரி மாமனார் எல்லாருக்கும் கிடச்சிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெரி நைஸ். அது என்ன ஒன்று நீங்கள் சொன்னது அந்த ஜாதகம் அந்த டைமில் வருவோங்கிறத தாண்டி ஒரு நமக்கு கமிட்மெண்ட், நமக்கான ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தமனோட தான் என்னோட காம்பினேஷன். தமன் அதுக்கப்புறம் மாளவிகா. ஸோ இவங்க 2 பேரோட தான் என்னுடைய காம்பினேஷன். அதான் மற்றவங்களோட நான் வந்து அவள் ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில். ஸோ வெரி டெடிக்கேட்டட் அண்ட் கிரவுண்டட் பர்சன். அண்ட் இப்போ சமீபமாக வந்து ரொம்ப வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தம்மா. ஒரு சீனியர்ஸுக்கு வந்து அந்த ஒர்க்கில் இருக்கிற ஒரு சீனியர்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது திஸ் பாய் தமன் ஹேஸ். And that will take you many miles, Taman. God bless you with the very best. And the whole team. Janma Natchatram July 18 release ஆகுது. Definitely it's in the good hands, safe hands. So இது வந்து definitely it's going to rock the Tamil audience. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரியல் ஹாரர் ஃபிலிம்கான ஒரு கிளிம்சஸ் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ என்னால் என்னுடைய கதாபாத்திரம் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கன்றதுல ரொம்ப தேங்க்ஸ். மணி, ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ டு த ஹோல் டீம். லோகேஷ், லெவன் டைரக்டர் அண்ட் அறிவழகன் அண்ட் எவ்ரி ஒன், தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஈரோட் மகேஷ், ஐ திங்க் வி ஹேட் அ குட் டிஸ்கஷன். ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது, அது சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நேற்று தான் நான் வந்து சேலத்திலிருந்து நம்ம சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். வழியில் தலைவாசல்னு ஒரு போர்டு போட்டிருந்தது. நான் வந்து என்னுடைய பேர் இந்த போர்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுங்க, இன்ஸ்டாவில் போடணும் அப்படின்னு. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, ஈரோடு மகேஷுடைய ஊர் வந்து தலைவாசல். இப்போ தான் எனக்கு தெரியும் தலைவாசல். தலைவாசல் சொன்னீங்க, ஓகே ஓகே. ஸோ அங்கே ஃபோட்டோ எடுத்தங்க. ஃபோட்டோ எடுத்து நான் வரும்போது அதுக்குள்ளே வந்து க்ரௌடு வந்துருச்சு. நான் சொன்னது ஹைவேயில் இருக்குங்க, கொஞ்சம் ஓரம் போய் எடுத்துக்கலான்னு ரோடை க்ராஸ் பண்ணி நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப உரிமையாக வந்து கையை வந்து என் தோல் மேலே போட்டு இங்கே இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு, அப்புறம் பொண்ணு எப்படி இருக்காங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, ஐ திங்க் மேட்ச் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், டிஎன்பிஎல் சென்னைக்கு தானே, 2 பேர் தானே அவங்க அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னா. கல்யாணம் ஜாம் நடந்தது, வந்திருந்தேன்னு அப்படின்னாரு. நீங்கள் வந்திருந்தீங்களா அப்படின்னா. ஏன்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னு, நீங்கள் யார்? அட என்ன தம்பி, நீங்கள் தலைவாசல் நம்ம ஊர் ஆளுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தேவையான்னு. எனக்கு அப்போ தான் யோசித்தேன். கல்யாணத்துக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடை விட ஒரு 1000-2000 ஜாஸ்தி ஆச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு. பட் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மண்ணின் மைந்தன், அந்த ஒரு ஊருடைய புள்ள அப்படிங்கிற ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு இருக்குது பாருங்கள். டெஃபினெட்லி ஐ வாஸ் டேக்கன் பேக். ஸோ வண்டர்ஃபுல் மூமெண்ட், wonderful time. All the best and God bless you everyone for the success of this movie. Take care and God bless.